நாள்ல கூட நம்ம as days, நாட்களும் காலங்களும் வரும் போய்கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. as days, ஒவ்வொரு நாளும் நாம அந்த நாள் முடியும் போது ஒரு காரியம் நிச்சயமா நமக்கு தெளிவா இருக்கணும், தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் முடியும் போது you have to think that the coming of the Lord, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்ப வேணாலும் he doesn't tell நமக்கு அவருடைய வருகை எப்ப இருக்குதுன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. பட் அடையாளங்களே அவர் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்கும். இது சம்பவிக்கும் போது அவர் அது தன்னுடைய வருகைக்கான காரியங்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். So always, அதுல ஒரு நாள் every day as days passes, remember, அவருடைய வருகையினுடைய ஒரு நாள் குறைந்திருக்கிறது. So he is coming very சீக்கிரத்துல வரப்போகிறாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம வேதம் சொல்லும் அவர்கள் நமக்காக தான் அவர் வரப்போறாராம். வேற just not for the world, நமக்காக ரட்சிக்கப்பட்ட those who are living for him, அவருக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. those who are அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் வரப்போகிறாரு. ஆமென். அவர் ஏமாத்த மாட்டாரு. ஆமென். நிச்சயமா வருவார். ஆமென். நிச்சயமா வந்து நம்மை அவரோடு இருக்கும்படியாக அவர் அழைத்து கொண்டு போக போறாரு. till then be, அவருடைய வார்த்தையில எழுதி இருக்கிறபடி அவருக்கு பிரியமானதை செய்து நம்ம வாழ பழகி கொள்ளணும். அந்த பிரியமான காரியத்துக்குள்ள ஒரு காரியம் நமக்குள்ள என்ன தேவைன்னா, எவ்ரிடே நம்முடைய வாழ்க்கையில we have to learn, அவருடைய வருகை தாமதிக்க என்ன 2 பேதுருல எழுதி இருக்கிறபடி அவர் தாமதிக்கிறார் என்று சில பேர் குறை சொல்றாங்களாம். இந்த ஆண்டவருடைய வசனம் சொல்லும் அவர் அதுக்காக தாமதிக்க, எல்லாரும் ஒருத்தரும் இந்த ரட்சிப்பை இழந்து போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் அவர் தாமதித்து கொண்டிருக்கிறாராம். சோ அவருடைய வருகைக்காக நாம விசுவாசத்தோட நாம காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So don't give up on God. தொடர்ந்து இருங்க. அவர் நிச்சயமாக அவர் வர வேண்டிய நேரத்துல வருவாரு. நம்மை அந்த மகிமையில அவர் சேர்த்து கொள்ளுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வருவதற்கு அதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய வருகைக்கு முன்பாக வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் வருகையில விசுவாசத்தை பூமியில காண்பாரோ என்று ஒரு சந்தேகம் இருக்கு. தேவன் நினைச்சு பார்க்கிறார். will faith be available on this earth? பூமியில விசுவாசம் காணப்படுமோ என்று தேவன் ஒரு கேள்வியை நமக்கு வைத்திருக்கிறார். so every day live in that faith. அவர் வரப்போகிறாரு, அவருடைய வருகையில என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தோட எவ்ரிடே வாழ பழகி கொள்ளுங்க. சோ பிகாஸ் நம்ம இந்த பூமியில இருக்கிறோம் ஃபார் எவ்ரிதிங். நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாச வாழ்க்கையில இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கணும். இவை we need ஒரு காரியம் முக்கியமா அதிகமா தேவைப்படுகிறது. நம்ம எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பைபிளை வாசிக்கிறோமோ, அதே அளவுக்கு நமக்கு விசுவாசமும் தேவைப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா வேதம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று நமக்கு வேத வசனம் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. So faith is very important. வேதம் சொல்லுகிறது, when God spoke the promise to Abraham, அதை நம்புவதற்கு ஒன்று கூட இல்லாத போது கூட அதை அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தானா. In spite of hopelessness, he hoped on the word of God. ஆண்டவருடைய வசனத்தின் மேல அத்தனை நம்பிக்கை, அத்தனை விசுவாசம் வைத்திருந்தானா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசனுடைய வருகைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில for every miracle you need faith. நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் விசுவாசம் நமக்கு அதிகம் தேவைப்படுகிறதா இருக்கிறது. when you read யோசுவாவின் புஸ்தகத்தை பார்க்கும் போது 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது there is an action of faith. யாக்கோபுல சொல்லும், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கணும். we have to show ourselves active. விசுவாசத்தை நம்ம வெளிப்படுது, அதுல ஒரு கிரியை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா.
சோ கிரியை எதுலனா தேவன் சொன்னபடி செய்வாருங்கிற அந்த நம்பிக்கையில நம்ம வாழும்போது, when we do things accordingly, we see things happening. இந்த யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க ஆண்டவர் சொல்லுவாரு, இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவுடைய தலைமையில they crossed யோர்தானை கடந்து வந்திருப்பாங்க. அப்போ முதல்ல அவங்க சந்திக்கிற ஒரு யுத்தம் இல்ல ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா எரிகோ அவங்களுக்கு முன்பாக இருக்கிறது. யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. அங்க 2வது முறை விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. ஆமென். இதெல்லாம் நடந்த பிறகு அவங்க வரும்போது they see something amazing. அங்க என்ன இருக்குதுன்னா, எரிகோ எப்படி இருக்கிறதா, எரிகோ இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக அடைப்பட்டு இருந்தது. என்ன இருந்துச்சுங்க, ஆண்டவர் கொடுக்கிற முதல் இடம் தான். யோர்தானை கடந்து வந்து எரிகோ தான் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. ஆனா அந்த எரிகோ எப்படி இருக்குதுங்க, இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைபட்டு இருக்கிறது. there was no way for them to go inside. அவர்கள் அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லாம இருந்தது. பிகாஸ் ஏன்னா அந்த எரிகோ மதில்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டு இருந்ததாம். சத்துருக்கள் உள்ள நுழையாதபடி, சத்துருக்கள் அதை நெருங்கும் போது பல யுத்தங்கள் வந்தாலும் அது ஜெயிக்க முடியாதபடி அது கோட்டை சுவர்களும் கதவுகளும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக வைக்கப்பட்டு இருந்ததாம். ஆமென். அந்த எரிகோ கிட்ட தான் வரும்போது இங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைப்பட்டு இருந்தது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆமா அது அடைப்பட்டு தான் இருக்கிறது, அதை பார்த்து பிரமிக்காது, அதை பார்த்து நான் என்ன செய்ய போறேன்னு யோசிக்காதே, ஜஸ்ட் லிசன் டு மீன்னு கர்த்தர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, அப்பா அந்த எரிகோ நீ பாக்குறல அது அப்படி இருக்கட்டும், ஆனா நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த எரிகோ இந்த எரிகோ பட்டணத்தை என்ன பண்ணு, எவ்ரி டே நீங்க என்ன பண்ணு, ஒரு முறை சுத்தி வாங்க. இந்த பட்டணத்தை சுத்தி வரும்போது அப்படியே சுத்தி வாங்க. அப்போ அந்த 7வது நாள் 7 முறை சுத்தி வாங்க. அதை நீங்க சுத்தி வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக ஆசாரிகள் சுமக்கணும், எக்கால ஏந்தினவர்கள் இருக்கணும். இந்த 7வது முறை சுத்தி வரும்போது எக்கால சத்தம் தோனிக்கும். அப்ப இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும்னு தேவன் சொல்லுவாரு. ஆமென். எரிகோ உங்களுக்காக வழிவிடும் ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. சோ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணணுங்க, they have to act in faith. ஆண்டவர் சொன்னா நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, just do what I say. நமக்கு நிறைய நேரத்துல நமக்கு என்ன ஆகுது, நம்முடைய வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, ஒரு காரியம் நமக்கு சம்பவிக்காத போது, நமக்கு முன்பாக எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கும் போது, நம்முடைய ப்ரொமோஷன் அடைக்கப்பட்டு இருக்கும் போது, நமக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட் அடைக்கப்பட்டு இருக்கும் போது, நாம போட்டிருக்கிற பிளான் எல்லாம் தடையாய் காணப்படும் போது, நாம ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சிருக்கோம், அதை நினைச்சபடி நடக்காத போது நாம என்ன பண்றோங்க, we go for plan B-க்கு நாம கடந்து போயிடும், இல்லை யாரோடைய ஆலோசனைக்கு கடந்து போயிடும். கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, அடைபட்டு இருக்கிறதா, நான் ஒரு ஸ்பெஷல் பிளான வச்சிருக்கிறேன். உனக்கு வர வேண்டியது நியாயமா வர வேண்டியது வரலையா, நான் உனக்கு ஒரு தனியா ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. உன் பலத்துக்கு மிஞ்சினது, உன்னுடைய அறிவுக்கு மிஞ்சினது. இட்ஸ் ஜஸ்ட் நான் உனக்கு சொல்லுகிறபடி நீ செய்வாயானால் நீ உன் கண்களினால் அற்புதத்தை பார்ப்பாய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் மக்கள் யோசுவாவும் முகாந்தரமாக சொல்லுகிறாரு, இந்த 7வது நாள் 7 முறை சுத்தி வாங்க, ஆர்ப்பரிங்க என்று சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. சோ எவ்ரிபடி, நான் யோசித்து பாருங்க, யோசுவா மாத்திரம் இல்ல, ஆசாரியர்கள் மாத்திரமல்ல, எவ்ரி இஸ்ரேலைட் பிலீவ்ட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். அதன்படி செய்தாங்க. 7வது முறை அவங்க சுத்தி வரும்போது ஆர்ப்பரிச்சாங்க. என்ன நடந்ததுங்க, எரிகோ அப்படியே மதில் ஒரு மண்ணானது ஊறி போயிருக்கிற நேரத்துல கூட நம்ம அந்த மழை சீசன்ல நிறைய கட்டடங்கள், பழைய வீடுகள் எல்லாம் அப்படியே சரிந்து போகிறது போல அன்னைக்கு எரிகோ மதில் அப்படியே விழுந்து போனது என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது.
Amen. Hallelujah. இது கர்த்தருடைய செயல், நமக்கு கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறதுன்னு சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். That is the thing. When everything is blocking, உங்களுக்கு முன்பாக எல்லாம் அடைபட்டு இருக்கிறதா, ஒன்று கூட நீங்க even if you couldn't see a miracle, ஒரு அற்புதம் பார்க்க முடியாதபடி காரியங்கள் தடைபட்டு இருக்கிறதா, உங்களுக்கு வர வேண்டிய என்னென்ன வர வேண்டியது அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும், உங்க கைக்கு வராதுன்னு தோணக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா, உங்களுக்கு சுகமே உண்டாகாதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா, டாக்டர் ரிப்போர்ட்ஸ் கூட இது நல்லா ஆகாது, நிறைய பயமுறுத்துகிற காரியங்கள் உங்கள் முகத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதா, அதை நீங்க அனுதினமும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா, ஏன் இது நடக்குது, எதுக்கு இது நடக்குது என்ற கேள்வியோட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடைபட்டு இருந்தது. There was no way. Amen. ஆண்டவர் சொல்றாரு, வழி இல்லாம தான் இருக்கும். I am the way. நானே உனக்கு வழியா இருக்கிறேன், என்ன பாரு, என்ன ட்ரஸ்ட் பண்ணு, நான் அற்புதத்தை செய்வேன். என்னைக்கு இந்த இரவு நேரத்துல கர்த்தர் அததான் சொல்றார், இஸ்ரவேல் மக்களுக்கு நான் சொன்னேன், they believed, they acted on my word and they saw the miracle. அற்புதம் அவங்க கண்களுக்கு முன்னாடி நடந்தது. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் அவர்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக அழிக்கப்பட்டார்கள். தேவன் எழுந்தருளி செய்தார், சத்ரு சிதறடிக்கப்பட்டான். They had a mighty miracle. Oh, glorious அற்புதங்கள் நடந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமா செய்வார். இது நடக்கலையே, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே, எனக்கு இது நடக்கலையே, எனக்கு அது நடக்கலையே என்று யோசித்து கொண்டிருக்காதீங்க. Time has come for you to look unto God. தேவனை நோக்கி பாருங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையின்படி செய்து பாருங்க. You will see a miracle. You will see a miracle. ஆபிரகாம் 25 வருடம் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. யோசேப்பு 13 வருடங்கள் அவன் விசுவாசத்துல காத்திருக்க வேண்டியதாது. உங்களுக்கு எனக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. யோர்தானை கடந்து வந்த மாத்திரத்திலே 40 வருடங்கள் அங்க வனாந்திரத்துல சுற்றி திரிந்தாங்க. அடுத்த சந்ததி யோர்தானை கடந்து வந்தாங்க, விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அடுத்த சீக்கிரத்திலேயே நடந்த காரியம் இது என்னங்க? ஹல்லேலூயா. எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக அப்படியே சட 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 விழுந்து ஹல்லேலூயா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த என்ன உனக்கு தடையா இருந்தாலும் லீவ் இட் டு மீ, என் கரத்துல விட்டு just leave it to me. I'm taking care of those things. just do சிம்பிளான காரியத்தை உனக்கு நான் சொல்றேன், அதன்படி நீ செய்யி. You will see great things happening. Amen. பெரிய காரியங்கள் நடக்கும். ஆண்டவர் சொல்றார், பேதுருக்கு நான் சொன்னேன், அவன் கேட்டான், என் ஆண்டவரே நானும் வரட்டுமா? நான் சொன்ன வான்னு சொன்னா, அவன் தண்ணி மேல நடந்தான். Because hallelujah, he saw me, he listened to me. என்னுடைய வார்த்தையின்படி அவன் செய்தான், தண்ணீர் மேல நடந்தான். சந்தேகம் வந்தது, மூழ்கி போனான். அந்த மூழ்கி போகிற நேரத்துல என்ன நோக்கி பார்த்தான். நான் அவனை பிடிச்சேன், அவனை தூக்கி நிறுத்தினேன், அந்த தண்ணீர்கள் மேல அவனை என்னோட கூட நடக்க வைத்தேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? உங்க தடைப்பட்ட எல்லா காரியத்தின் நேரத்துல look unto Jesus. அவருடைய வார்த்தையின்படி செய்ய பழகி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. வழியில பல தடுமாற்றங்கள் வந்தாலும் ரிமெம்பர், இயேசு உங்க பட்சத்துல தான் இருக்கிறார், உங்களுக்கு முன்பாக தான் இருக்கிறாரு. நீங்க தடுமாறி விழுந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து அவர் நடக்க வைப்பார். உங்களோடு இயேசு நடப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களோட நடப்பார். ஜெயம் 100% உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில உண்டாகும். You will see great miracles happening. பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு விரோதமாய் எழுப்பின சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாகவே இல்லாம போகிறதை நீங்க பார்ப்பீங்க. Because God is in love with you. You are the favorite of God. You are the favorite of God. சொல்ற அடைப்பட்டு இருக்கிறதா? உங்களுக்கு முன்பாக தான் அடைப்பட்டு. Don't worry. Amen. I have a miracle for that. நான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறேன். Just do as I say.
you will see a greatest miracle in your life. Amen. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? I believe that God is saying to you, இரவுல இதுவரைக்கும் நீங்க தேவனுடைய அற்புதங்களை பார்த்திருப்பீங்க, சில காரியங்களை நீங்க ஜெபித்து பெற்று இருப்பீங்க. ஆனா ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். அதை நிச்சயமாக அவர் இந்த காலத்துல உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஓப்பன் yourself to God. அவருக்கு முன்பாக உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. Pray, believe, do act according to it, and நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அது நடந்த பிறகு வேதத்துல சொல்லப்பட்டபடி you will bring glory to God. நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50 எழுதியிருக்கிறபடி நீங்க தேவனை மகிமைப்படுத்துவீங்க. when you glorify God, நான் நிச்சயமா இந்த காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போகிற அற்புதத்தின் வழியாய் அநேகரை கிறிஸ்து வண்டையில கொண்டு வரக்கூடிய ஒரு மகிமையும் வெளிப்பட போகிறது என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அநேகர் ஒரு அற்புதம் நடக்கும் போது அநேகர் கிறிஸ்து வண்டையில வருவார்கள். ஒரு லாசர் உயிர்ப்பிக்கப்பட்ட போது அநேகர் இயேசு கிட்ட வந்து அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நடக்கும். இயேசு செய்த சின்ன ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடி அநேகர் வந்தார்கள். they got miracle. அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. அது நிச்சயமா நான் நம்புகிற இந்த நாட்கள் அது நடக்க போகிறது. காரணம், அவருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்கென்று ஆயத்தப்படுத்த சித்தமுள்ளவரா இருக்கிறார். அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு, அந்த கூட்டத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். go and preach. எல்லாருக்கும் அந்த நல் சுவிசேஷத்தை சொல்லுங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். take that blessed சுவிசேஷத்தை கொண்டு போங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. may God be glorified, God be magnified. தேவன் நம்ம மகிமை நடத்துவாராக. நம்ம ஜெபிக்கலாம்.